ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா குந்தன் பேங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா குந்தன் பேங்கிள்ஸ் எனக்கு குந்தன் பேங்கிள்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. என்னாலும் இது எனக்கு செய்கிறது ரொம்ப பிடிக்கும். வீடியோலாம் பார்த்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு அம்மாட்ட கேட்டேன், வாங்கித்தாங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க வாங்கி தர முடியாதுன்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. அதுக்கப்புறம் நான் வீடியோ பார்த்து எனக்கு இது எப்படியாவது செய்யணும் இருந்து சரி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்திருவோன்னு சொல்லிட்டு 3 கண்ணாடி பேங்கிள் எடுத்துட்டேன். அடுத்து த்ரெட்டு ரெட் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு அதை நம்ம சுற்றிக்கணும். நான் என்னையோட சுற்றுக்கலை, நான் ஒரு அளவாட்டு சுற்றிக்கிட்டேன். சுற்றிட்டு எண்டில் கம் ஊற்றி ஒட்டி வச்சுட்டு அடுத்து நான் இன்னொரு பேங்கிளுக்காகவும் அடுத்து சுற்றுறேன். அடுத்து 2 சைடு உள்ளது பிங்க்கு, நடுவில் கோல்டன் கலர் கொடுக்கலான்னு தோணுச்சு. அதனால் கோல்டன் கலர் எடுத்து சுற்றிக்கிறேன். சுற்றியாச்சு. அதில் எண்டில் கம் ஊற்றி காய வச்சிடணும். லாஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்காக எனக்கு ஸ்டோன்ஸ் ஒன்றும் இல்லை, த்ரெட்டு இதெல்லாம் இருந்தது. ஆனால் ஸ்டோன்ஸ் தான் இல்லை. அதாவது இப்படி ஒரு இது இருந்தது, இந்த ப்ளவுஸுக்கெல்லாம் போடுவாங்கள்ல, லாஸ்ட் ஸ்டிச்சுக்கு வேண்டி போடுவாங்க. அது என்கிட்ட இருந்தது மீதி. அதை வச்சு நான் இதுக்கு ஸ்டோன் வைக்கலான்னு நினச்சி எடுத்துட்டேன். 2 சைடுக்கு இப்படி சிங்கிளாட்டு வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நடுவில் உள்ளதுக்கு இப்படி சைடு மாதிரி 2 இருக்கும். அதே மாதிரி நிறைய கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணியாச்சு. ஓகே, இது வச்சு பார்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்குது. அது ஒரு குட்டி டப்பாவில் போட்டு வச்சுக்கிறேன், எனக்கு கலைஞ்சிரும் அது. ஓகே, அது காஞ்சிச்சு. இது நம்ம ஒட்டிடலாம். அப்படியே கம் போட்டு ஃபஸ்ட் டைம் ஆனதுனால கொஞ்சம் தெரியலை, எப்படி எல்லாமோ சுற்றி எடுக்கேன். எனக்கு இது செஞ்சப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் செய்கிறனால இப்படி இருக்குது. செய்ய பழகுனா பிரச்சனை இல்லை. ஓகே, செய்து முடிச்சிட்டேன். அதில் பாதி வரை முடித்தப்பிலே நூல் காலி ஆயிடுச்சு. அது நீங்கள் சுற்றணும். நீங்களே பார்த்தா தெரிஞ்சுக்கும். பார்த்தீங்களா, எல்லோவில் பாதி சுத்தம்னு முடிஞ்சிருக்கும். இன்னொன்று சுற்றியாச்சு. ஓகே, இதில் நம்ம ஸ்டோன் ஒட்ட போகிறோம். ஸ்டோன் நான் சிங்கிளாக எடுத்த ஸ்டோனே ஒட்டிக்கிறேன். இல்லை, பிங்கு 2த்துக்கும் சிங்கிள் ஸ்டோன், அது நடுவில் உள்ளதுக்கு நான் டபுளாக கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஓகே, கம் அப்படின்னா ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமான ஃபெவிகால். என்கிட்ட அந்த க்ளூ இல்லை, அதனால நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட அந்த க்ளூ இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதே போல் உங்கள் அம்மா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு ஆசை இருந்தால் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாத உங்களுக்கு ஏதாவது பழைய ட்ரெஸ் இருந்தால் அதில் உள்ள இப்படி பீட்ஸ் கூட ஸ்டோன் கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட பழைய துணி இல்லை, அதனால் பழைய துணி இருந்தாலும் அதில் ஸ்டோன் ஒன்று இருக்காது. எங்கேயாவது புது துணியில் தான் இருக்கும். அதை எடுத்து எங்கள் அம்மா திட்டுவாங்க. ஓகே, நான் அப்படியே வரிசையாக ஒட்டிட்டு வரேன். ஒட்டிட்டு அது கொஞ்சம் அந்த ஒட்டினது தேவையில்லை, அதனால் இன்னொரு பீஸ் கட் பண்ணி அதை ஒட்டிட்டு அதில் எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் கம்மு நல்லா காயணும். இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, இப்படி வெள்ளை கலரில் இருக்குன்னா கம்மு காஞ்சா ட்ரான்ஸ்பரண்ட் போல் தெரியும்ல, அதனால் அது தெரியாது. நல்லா காய வைக்கணும். அடுத்து இந்த நடுவில் உள்ள பீஸுக்கு நான் சொல்லியிருந்ததில் டபுளாக அது நம்ம ஒட்ட போகிறோம். சைடில் ஒட்டிக்கலாம். குட்டி குட்டியாக எடுத்து இப்படியே ஒட்டிக்கிறேன். கம் வர மாட்டேங்குது, நல்லா ப்ரெஸ் பண்ணால் நிறைய விழுது. ஓகே, நம்ம இதை ஒட்டிடலாம். சிங்கிள் பீஸ் கொஞ்சம் இடையில கேப் விட்டு நான் ஒட்டிக்குவேன். ஓகே, அப்படியே சைடில் அடுக்காக ஒட்டிக்கலாம்.
ஓகே, எல்லாம் சரி ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனல் ஃபினிஷ் இப்படி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமாக செஞ்சுருக்கேன், ஒன்றுமே இல்லாமல் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சார்ஜர் தீர்ந்தனால லைட் ஆஃப் ஆகிடுச்சு, ஃபோன் லைட்டு. அதனால தான் இப்படி தெரியுது. ஓகே, இது பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.